பிரைஸ் லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை சந்திக்கும்படியான கிருபைகளை எனக்கு அளித்திருக்கிறபடினால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், அவரை துதிக்கிறேன். இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவதூதன் ஜனங்களை நோக்கி முதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். அது என்ன செய்தி என்று சொன்னால், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பாவ நிவர்த்தியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கப் போகிறார். அவருடைய இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்களை கழுவப் போகிறார். எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்கப் போகிறார் என்கிறதானே ஒரு நற்செய்தி. அது 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிறதை முன்னறிவிப்பு அந்த தேவதூதன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்திருக்கிறார். ஆண்டவர் பிறந்துட்டார் உங்களுக்காக. தாவீது என்னும் ஊரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நமக்காக பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார். அநேக குருடர்களை கண் தெரியும்படி செய்தார், அநேக முடவர்களை நடக்கும்படி செய்தார், பிசாசுகளை துரத்தினார், செத்த மனிதர்களை எழுப்பினார். அவர் பல அற்புதங்களை அதிசயங்களை செய்தவராய், அப்பேற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்த அந்த ஆண்டவரை ஜனங்கள் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். அதற்கும் அவர் பணிந்து சிலுவையிலே தமது கரங்களை நீட்டி மரித்து போனார். அல்லேலூயா. அந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். நாமும் இன்று அவருடைய இரத்தத்தினாலே மீண்டவர்களாய் கர்த்தருடைய கிருபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த கர்த்தராகிய கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் அவரிடத்தில் ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டாவர்களாகி, ஜெபிப்பதென்றால் முழங்கால் படிட்டு கொண்டு பல மணி நேரங்கள் போதகர்கள் ஜெபிப்பார்களே, அதுபோல கூட அல்ல. நீங்கள் உங்கள் மனதிலே, ஆண்டவரே, நான் இன்ன காரியத்திற்காக செல்லுகிறேன், இந்த நாளிலே இன்ன காரியங்கள் எனக்கு நல்லபடியாக வாய்க்க வேண்டும் அப்பா, இந்த காரியங்களை எல்லாம் நடத்தி தர வேண்டும் என்ன கெஞ்சுக்கிறோம் அப்பா என்று சொல்லி ஒரு சிறு வேண்டுதல்களை அவரிடத்தில் அப்பப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் கூட, அப்பா உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர்களே, எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா, இந்த காரியம் எனக்கு வாய்க்கட்டும் அப்பா, இந்த காரியத்திலே நான் நல்லபடியாய் நான் நடக்கணுமப்பா என்று சொல்லி நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்கள் என்றால், உங்களோடு கூடவே 24 மணி நேரம் ஆண்டவர் கூடவே அமர்ந்து கொண்டிருப்பார். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் அவனோடு கூட போய் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபித்து கொடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் மண்டைக்கு வருகிறேன்ப்பா. இந்த அருமையான வேளையிலே இந்த செய்தியை கேட்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கர்த்தாவே வியாதிஸ்தர்களை குணப்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளை இல்லாத என் அருமை சகோதரிகளுக்கு பிள்ளை வரங்களை கொடுத்துருங்கப்பா. உம்மாலே அன்றி வேறு ஒருவரால் முடியாதப்பா. அப்பா உம்மை கெஞ்சுகிறார்கள் ஆண்டவரே. பிள்ளை இல்லாத மலடிகள் என்று அவர்கள் ஆண்டவரே பேரெடுக்காதபடி ஆண்டவரே அழுகிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு தொடுமாண்டவரே, கர்ப்பப்பையை தொடுமாண்டவரே, இந்த வேளையிலே அந்த கர்ப்பப்பையை தொடுமாண்டவரே, கிருபையாய் அவர்களுக்கு பிள்ளை வரங்களை கொடுத்துருங்கப்பா. கெஞ்சுகிறோம்ப்பா. பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் எந்த விதமான ஆபத்திலும் சிக்கி ஆண்டவரே அப்படியே மடிந்து போகாதபடி பிள்ளைகளை அருமையாய் வீடுகளுக்கு ஆண்டவரே பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே
அவர்களுக்கு எந்தவித அசம்பாவிதம் நடக்காதபடி வீடுகளுக்கு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளியே பிரயாணம் போகிற ஒவ்வொருவரையும் பத்திரமாக வீடுகளுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. அலுவலகங்களிலே ஒருவருக்கு ஒரு முறுமுறுப்பு ஏற்படாதபடி காத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.